2021 சட்டமன்ற தேர்தலில் விடப்பட்ட திமுக தேர்தல் அறிக்கையின் ஜெராக்ஸ் தான் தற்போதைய நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். திமுக சட்டமன்ற தேர்தலில் விடப்பட்ட தேர்தல் அறிக்கையினுடைய ஜெராக்ஸ் தான் இது. அன்னைக்கு நீட் தேர்வு ரத்து செய்யுதுன்னு சொன்னாங்க. அவங்க இன்ன வரைக்கும் ரத்து செய்யப்படலை. நீட் தேர்வு ரத்து செய்யப்படலை. ஏன்னா அன்னைக்கு சொன்னதை அவங்க செய்யவே இல்லையே, எதுவுமே செய்யலையே. ஏன்னா ஏழை மாணவர்கள் வங்கி கடனை ரத்து பண்ணு சொன்னாங்க, இன்ன வரை செய்யலை, இப்போ சொல்லியிருக்காங்க. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த சித்தூர் கூட்ரோட்டில் அரக்கோணம் தொகுதி நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் விஜயனை ஆதரித்து வேலூர் மாநகர மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு தலைமையில் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளர்கள் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் அதிமுக துணை கொறடா அரக்கோணம் ரவி, ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SM சுகுமார், கழக அமைப்பு செயலாளர் ராமு உள்ளிட்டவர்கள் நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். அப்போது பேசிய அதிமுக துணை கொறடா அரக்கோணம் ரவி, சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட இயக்கம் அதிமுக என்றார். நாகை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள புரட்சித் தலைவி மாளிகையில் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக வேட்பாளர் டாக்டர் சுர்ஜித் சங்கரை தொகுதி பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான OS மணியன் அறிமுகம் செய்து வைத்தார். இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர், கழக அவைத்தலைவர் ரா ஜீவானந்தம், முன்னாள் MLAவும் கழக அமைப்பு செயலாளருமான ஆசைமணி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேசிய கட்சிகளாக இருக்கிற காங்கிரசும் பிஜேபியும் என்றைக்குமே காவிரி பகுதி, காவிரி டெல்டாவுக்கு தண்ணி கொடுப்பதற்கு உதவியதாக சரித்திரமே கிடையாது. அப்புறம் எப்படி அவங்களுக்கு கொண்டு வருவது, அந்த கூட்டணி கொடுவது? இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி நிக்குது. நான் கேட்கிறேன், நீங்களே நினைச்சு பாருங்க, இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போராட்டம் என்று தெருவுக்கு வந்து நடத்தி எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? வேலூர் மாவட்டம் நெல்லூர்பேட்டை பகுதியில் நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன், கழக அமைப்பு செயலாளர் ராமு, முன்னாள் அமைச்சர் KC வீரமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் KC வீரமணி அதிமுக வேட்பாளரை அறிமுகம் செய்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் KC வீரமணி, அதிமுக தமது முதுகில் குத்துவிட்டதாக AC சண்முகம் பேசுவது குறித்து விமர்சனம் செய்தார். நாமக்கல் அதிமுக வேட்பாளர் தமிழ்மணி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் தமிழ்மணி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். இவருக்கு ஆதரவாக பரமத்தி வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் S சேகர், கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நமது வெற்றி சின்னம் இரட்டையிலை, நமது வெற்றி சின்னம் இரட்டையிலை, நமது வெற்றி வேட்பாளர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷை அறிமுகம் செய்து வைத்து அதிமுக கழக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, 5 மொழிகள் தெரிந்த அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷ் வெற்றி பெற கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சியினரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வம், கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் பாலகிருஷ்ணா ரெட்டி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் நமக்கு ஒரு நல்ல வேட்பாளரை கொடுத்திருக்கிறார். அந்த வேட்பாளர் 5 மொழிகள் தெரியும். அந்த வேட்பாளருக்கு 5 மொழிகள் தெரியும். தமிழ், ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, கன்னடம். 5 மொழிகளை தெரிந்த, பேசுகின்ற, எழுதக்கூடிய திறமையுள்ள வேட்பாளரை நம்முடைய பொதுச்செயலாளர் அறிமுகித்திருக்கிறார். அவரை வெற்றி பெறுவதற்கு நீங்கள் கடுமையாக உழைத்து கிட்டத்தட்ட ஊர்களை தொகுதி மட்டும் 35,000 வாக்குகள் வித்தியாசத்தில் கட்டாட்சியில் வெற்றி பெற்றது என்ற செய்தி வர வேண்டும்.
திருவள்ளூர் அருகே நாடாளுமன்ற தேர்தல் குறித்து அதிமுக சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திருத்தணியில் முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான PV ரமணா தலைமையில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அரக்கோணம் நாடாளுமன்ற தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளரும் கழக அமைப்பு செயலாளருமான திருத்தணி கோ. அரி கலந்து கொண்டு தேர்தலில் எப்படி களப்பணியாற்றுவது தொடர்பான ஆலோசனைகளை வழங்கினார்.